வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது நாம் பார்க்க இருப்பது குரு பெயர்ச்சி பலன்கள் வரிசையில் மீனராசி. வரும் மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் ஆனவர் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாற உள்ளார். ரிஷப ராசிக்கு மாற உள்ள குரு பகவான் மீன ராசிக்கு என்ன பலன் தருவார் என்பதை பார்ப்போம். இதுவரை 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்திலிருந்து மீனராசி நண்பர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய ஏற்றத்தை குரு பகவான் கொடுத்து விடவில்லை. அடிப்படை தேவைகளை மட்டும் நிறைவேற்றினார். காரணம், 7.5 சனியும் ஆரம்பித்துள்ளதால் ஒருவித நெருக்கடி இருந்தது. இப்பொழுது 3ஆம் இடத்திற்கு மாறினாலும் அது சுப வீடாகவும் நிலைத்த வீடாகவும் இருப்பதால் குரு பகவான் மீனராசி நண்பர்களுக்கு நன்மையை பெற்று தருவார். மேலும் 3ஆம் இடத்தில் உள்ளதால் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிப்பதுடன் சகோதரர்கள் உடன் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை உணர்வு தோன்றும். மேலும் 3ஆம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கிறார். பார்க்கும் இடங்கள் யாவும் சுபஸ்தானமாக இருப்பதால் மீனராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே நல்ல பலனை பெறலாம். மேலும் 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் சமுதாயத்தில் நல்ல மதிப்பு மரியாதை கிடைப்பதோடு பங்காளிகள் பிரச்சனையும் நீங்க பெறும். மேலும் திருமணத்திற்காக காத்திருக்கும் மீனராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக திருமண காரியம் கைகூடும். மேலும் வாழ்க்கை துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்க தொடங்கும். மேலும் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் இதுவரை தெய்வ காரியங்களுக்கு நிறைவேற்றாமல் இருந்த வேண்டுதல் போன்றவை நல்லபடியாக நிறைவேற்றுவீர்கள். மேலும் தந்தையார் வழி குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி சொத்து பிரச்சனைகளும் நீங்க பெறும். மேலும் பல நாளாக வாங்க வேண்டும் என்று நினைத்த பொருட்களையோ வாங்கி சேர்க்கும் ஆண்டாகவே இது அமையும். மேலும் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் அனைத்து விதத்திலும் ஏற்றம் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும். மேலும் லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தை பார்ப்பதால் புதிய தொழில் ஆரம்பிக்கும் மீனராசி நண்பர்களுக்கு இது ஏற்றமான காலமாகவே இருக்கும். மேலும் நாம் 7.5 சனி நடக்கும் என்று கவலைப்பட தேவையில்லை. பொதுவாக மீனராசி நண்பர்களுக்கு 7.5 சனி காலம் அவ்வளவு அதிகமாக பாதிப்பதில்லை. மேச ராசி, விருச்சிக ராசி, கடகம், சிம்மம் போன்ற ராசிகளுக்கு அதிக பாதிப்பம் ஏற்படும். மேலும் குரு பகவான் உங்களுக்கு யோகக்காரனாக இருப்பதால் 11ஆம் இடத்தை பார்ப்பதாலும் கண்டிப்பாக எந்த புது முயற்சியும் இந்த ஆண்டு செய்யலாம். மேலும் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக பெறுவதற்கு நீங்கள் வருடம் ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகனை தரிசித்து வருவது அனைத்திலும் ஏற்றத்தை பெற்றுத்தரும். நன்றி, வணக்கம்.